முக்கிய செய்தி, செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி தொடர்ந்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரிய மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி தொடர்ந்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி தொடர்ந்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி தொடர்ந்த மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை முடிந்து மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி தாக்கல் செய்திருந்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் உள்ள 3 வழக்குகளையும் விசாரிப்பார்களா என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர் தொடர்ந்த தனக்கு ஜாமீன் வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, மேலும் தகவல்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே அவரது ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது 2 முறை உயர்நீதிமன்றத்திலும் 3 முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவானது விசாரணையானது கடந்த 12ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி நடந்த விசாரணையின் முழுவதும் வாதங்கள் நிறைவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கடந்த 14ஆம் தேதி அந்த வழக்கில் சில சந்தேகங்கள் இருப்பதாக மீண்டும் வழக்கின் விசாரணையானது அன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கில் சுமார் 1000 பேர் சாட்சியங்களாக இருப்பதாகவும் இதில் யாரை சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்க போகிறீர்கள், 1000 பேரிடமும் விசாரிக்க போகிறீர்களா அல்லது அவர்களுக்கான விசாரணையை கைவிட போகிறீர்களா அல்லது செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகளை மட்டும் விசாரிக்க போகிறீர்களா என்று நீதிபதிகள் தரப்பில் ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டு அமலாக்கத்துறைக்கு அந்த கேள்வியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு அமலாக்க தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வழக்கின் விசாரணை இன்றைய தினத்துக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் வாதங்கள் நிறைவடைந்து தற்போது மீண்டும் செந்தில் பாலாஜியின் வழக்கில் ஜாமீன் கோரி மனுவானது தற்போது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.